நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் சேவக்கட்டில் பச்சி எப்படி பார்க்குறாங்கங்கிறத பற்றி பார்ப்போம். பச்சி 3 விதமாக பார்ப்பாங்க. ஒன்று ஏட்டுப்பச்சி. அது ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கும். இந்த நிற சேவல் இந்த கிழமையில் இந்த வளர்பிறை அல்லது தேய்பிறையில் இந்த நிறத்தை அடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கும். ஏட்டுப்பச்சி பழைய ஆளுகிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை யாரும் நமக்கு தரவும் மாட்டேங்கிறாங்க. அதனால் ஏட்டுப்பச்சி பற்றி நமக்கு பெரிய அளவில் எதுவும் தெரியாதுங்க. அடுத்து அட்டவணை வச்சு பச்சி பார்க்குறது. அது மேக்ஸிமம் நிறைய பேர் இதுதான் வச்சுருப்பாங்க. இந்த பஞ்சாங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்டவணை. அது எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் கொங்கு மண்டலத்தில் இந்த 3வது முறைப்படி பார்ப்போம். அதாவது வெளிச்சம், இருட்டு, வளர்பிறை, தேய்பிறை. இதுக்கு எப்படி பச்சி அனுசரித்து அடிக்குதுங்கிறத பற்றி மட்டும் பார்ப்போம். பச்சியில் மொத்தம் 5 தொழில் இருக்குங்க. அரசு, ஊன், நடை, துயில், சாவு. அரசில் இருக்கக்கூடிய சேவல் 3 நிறத்தை ஈஸியாக அடிக்கும். ஊனில் இருக்கிறது 3 நிறத்தை அடிக்கும். நடையில் இருக்கிறது 2, துயில் இருக்கிறது 1, சாவு 1. அதுக்கு முன்னாடி வளர்பிறையில் எந்தெந்த சேவல் எந்தெந்த தொழிலில் இருக்குங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வளர்பிறை அதாவது வெளிச்சத்தில் மயில் சேவல் அரசு தொழிலில், காகம் ஊனில் இருக்கும், ஆந்தை நடையில் இருக்கும், வல்லூர் துயிலில் இருக்கும், கோழி சாவு தொழிலில் இருக்கும். இதே அப்படியே தேய்பிறைக்கு பார்க்குறோம். அதாவது இருட்டுக்கு அடிக்குது அப்படின்னா கோழி அரசாயிரும், வல்லூர் ஊனாயிரும், ஆந்தை 2 இதுலேயுமே நடையில் தான் இருக்கும். வெளிச்சம் இருட்டு ரெண்டுக்குமே ஆந்தை மட்டும் நடையிலே இருக்கும். காகம் துயிலுக்கு போயிடும், மயில் சாவுக்கு போயிடும், அதாவது இருட்டில். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வெளிச்சத்தில் எந்தெந்த சேவல் எந்தெந்த தொழிலுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இருட்டில் எந்தெந்த சேவல் எந்தெந்த நிற சேவல் எந்தெந்த தொழிலுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து இருக்கிறது நமக்கு நல்லா ஈஸியாக புரியும். இப்போ எந்தெந்த தொழிலை ஈஸியாக அடிக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். அரசு பச்சி சாவு பச்சியை தவிர மீதி அனைத்து பச்சியையும் அடிக்கும். அதாவது அரசு தொழிலில் இருக்கக்கூடிய பச்சி சாவு தொழிலில் இருக்கிற பச்சியை தவிர மீதி அனைத்து பச்சியும் அடிச்சிடும். அதே மாதிரி ஊன் பச்சி அரசை தவிர மீதி அனைத்தையும் அடிக்கும். நடையில் இருக்கிறது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய துயிலையும் சாவையும் அடிக்கும். துயில் பச்சி சாவு பச்சியை மட்டும் அடிக்கும். சாவு அரசையே அடிச்சிடும். அப்போ அரசுக்கு 3 வாய்ப்பு இருக்குது. ஊனுக்கு 3 வாய்ப்பு, நடைக்கு 2 வாய்ப்பு, துயிலுக்கு 1, சாவுக்கு 1. ஏற்கனவே சொன்னது தாங்க. இதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு. இது ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி தான். இதே தான் ஜெயிக்கணும்லாம் சொல்ல முடியாது. நிறத்தை பொறுத்து அந்த இடத்துக்கு மாறுபட்டுரும். இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ வளர்பிறையில் கட்டுறீங்க அப்படின்னா மயில் சேவல் அரசில் இருக்குது. சாவை தவிர மீதி 3ஐயும் அடிக்குமா? அப்போ காகம், ஆந்தை, வல்லூர் இந்த 3ஐயும் அடிக்கும். ஊன், நடை, துயில் இது 3ஐயும் அடிச்சிடும். ஆனால் சாவை மட்டும் அடிக்காது, கோழியை மட்டும் அடிக்காது. இதே காகம் அரசை தவிர ஆந்தை, வல்லூர், கோழி இது 3ஐயும் அடிக்கும். ஆந்தை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய துயில், சாவு, வல்லூர் கோழியை அடிக்கும். கோழி அரசையே அடிக்கும். வளர்பிறைங்கிறதுனால சாவில் இருக்கிறது அரசை அடிக்கும். ஸோ கோழி மயில் அடிச்சிடும். இப்போ இதுவே தேய்பிறை இருட்டுக்கு கட்டுறோம், ஆட்டை கீழே அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா கோழி அதுக்கு கீழே இருக்கிற 3ஐ கொல்லும். வல்லூர், ஆந்தை, காகத்தை கொன்றும். ஆனால் மயிலை கொல்ல முடியாது. தேய்பிறையில் கோழி நேரத்தில் இருக்கக்கூடியது மயிலை கொல்லாது. வல்லூர் ஆந்தை, காகம், மயில் 3ஐயுமே அடிக்கும். ஆந்தை காகத்தையும் மயிலையும் அடிக்கும். காகம் மயிலை மட்டும் அடிக்கும். மயில் அரசில் இருக்கிற கோழியை மட்டும் அடிக்கும். இப்போ நான் சொன்னது ஒரு தடவை மட்டும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியாது. ஒரு 2-3 தடவை இந்த வீடியோவில் எழுதியிருக்கிற உங்களுக்கு நல்லா சுலபமாக புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதியிருக்குங்க. இப்படி யாரும் எழுதி பச்சி சொல்லித்தர மாட்டாங்க. இது எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யுது. இதை பார்த்து நீங்களும் செஞ்சுட்டு இந்த மாதிரி எனக்கு ஜெயிக்கலைன்னு கோவப்பட வேண்டாம். இது பொதுவான பச்சி. இந்த பச்சி வேலை செய்யணுன்னா உங்களுக்கு நிறத்தை நல்லா பிரிக்க தெரியணும். இப்போ இந்த பொதுவான பச்சியை உங்களால் நல்லா பார்த்து கணிக்க முடியலன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பச்சின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக அந்த அனுப்புகிற மெசேஜை பார்த்தாலே எந்த நிறம் எந்த நிறத்தை அடிக்கும் எந்த நிறத்தை அடிக்காதுன்னு ஈஸியாக நீங்கள் அந்த மெசேஜை பார்த்தையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.
யாரும் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ண வேண்டாம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு பச்சின்னு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நன்றி.